மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கிற விமான நிலையத்த சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைச்சிருக்கு மத்திய அரசு. மாற்றி அமைச்சதுனால தென் மாவட்டங்களுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன தீமைகள் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்மாத்துண்ட ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. வெளிநாட்டுல இருந்து வர்ற வெளிநாட்டு பயணிகள், அதாவது வெளிநாட்டு டூரிஸ்ட் பயணிகள் அப்படின்னு வச்சுக்கிருவோம். டூரிஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய இடமான நம்ம ராமேஸ்வரம் கோயில், ராமேஸ்வரம், பாம்பன் பாலம், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களுக்கு அவங்க வந்து சென்னையில் இறங்கி அதுக்கப்புறம் கேப் பிடிச்சி அல்லது ட்ரெயின் பிடிச்சி தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கணும். இப்போ அப்படி இல்லை, அவங்க ஸ்ட்ரைட்டாக மதுரையிலே வந்து இறங்கி இந்த இடத்துக்குலாம் பக்கத்துலேயே நம்ம அவங்க போய்க்கிடலாம். அதே மாதிரி கொடைக்கானல், குற்றாலம், கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா பிளேஸுக்கும் அவங்க வந்து ஈஸியாக போய் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே தான். ஏன்னா கேப் ஓட்டுறவங்க, சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸில் வந்து தென் மாவட்டம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸில் தென் மாவட்டம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து உப்பு, ராமநாதபுரத்தில் வந்து கருவாடு, மீன், மதுரையில் மல்லி, அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மல்லி எடுத்துக்கிடுவோம். ஒரு மல்லி வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து சென்னை போகணும். சென்னையிலேருந்து தான் அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ மதுரையிலே விளையிற மல்லியை மதுரையிலேருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். புரியுதா? அந்த மாதிரி தான் மதுரையிலே விளையிற மல்லியை அடுத்து 12 மணி நேரத்துக்குள்ளே சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம். இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிற கருவாடை அல்லது ராமநாதபுரத்தில் இருக்கிற மீனை, நண்டை, இறாலை உயிரோடவே, இப்போ உயிரோட தான் அங்கே ஃபாரினர்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால உயிரோடவே அதை வந்து நம்ம சீக்கிரமே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ராமநாதபுரத்தில் இருக்கிற வருவாய் மேம்படும். ராமநாதபுரம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கிற உப்பு அது வந்து சொல்ல தேவையே இல்லை. தூத்துக்குடி தான் வந்து உப்புக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ உப்பு எக்ஸ்போர்ட்டிங்கில் தூத்துக்குடி அடிச்சுக்கிற ஆள் இல்லை. அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கிற உப்பையும் நம்ம சீக்கிரமாக எக்ஸ்போர்ட்டிங் பண்ணோம்னா காசு கிடைக்கும். ஸோ இந்த கருவாடு, மீன், உப்பு, மல்லி, அதாவது மற்ற பொருட்கள், இதர பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கு. வருவாய் ஈட்டி தர முடியும் தென் மாவட்டங்களால். ஸோ அந்த ஏர்போர்ட் வர்றது ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து வேலைவாய்ப்பு ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து, அதாவது இப்போ எப்படின்னா நம்ம சென்னை, பெங்களூர் அப்படி அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் மாதிரி நம்ம மதுரையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரியா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஐடி கம்பெனிஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்தால் தென் மாவட்டங்களுடைய க்ரோத் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்ல வரேன். அதெல்லாம் வர்றதுனால என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத நான் அடுத்து வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன், அங்கேருந்து ஐடி கம்பெனிஸ் வருது, அங்கேருந்து தொழில் நிறுவனங்கள் வருது, சிப்கார்ட் நிறையா ஆகும். ஏற்கனவே சிப்கார்ட் இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடில் சிப்கார்ட் இருக்குது. அந்த அதாவது சிப்கார்ட்னா தொழில் நிறுவனம். அந்த தொழில் நிறுவனங்களுக்கு இப்போ வந்து ஒரு 10 பொருள் செய்கிற இடத்துல இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இங்கேருந்து கம்மியாகும். தூத்துக்குடி டு மதுரை டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மியானால 10 பொருள் செய்கிற இடத்துல 100 பொருள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மி, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மி அப்படின்ற போகும்போது நிறையா வந்து தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நிறையா மேலும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதே மாதிரி வேலைவாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் இளைஞர்களுக்கு. இதனால தான் நான் சொல்கிறேன், தென் மாவட்டம் கொஞ்சம் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் நன்மைகளை பார்த்தோம். இப்போ தீமைகளை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டப்பட வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, விமான நிலையம் வந்து பராமரிக்கப்பட்டு அந்த இடம்லாம் விரிவாக்கம் பண்ணுறதுனால சின்ன உடைப்பு அப்படின்ற கிராமம் வந்து அங்கேருந்து அகற்றப்படுது. அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 250 குடியிருப்புகள் இருக்கிறாங்க, அதாவது வீடுகள் இருக்குது. அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னொரு இடம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்து 250 பேருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், தண்ணி வசதி, சமுதாய கூடம் போன்ற இதுகளை எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டா நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு பாதி மக்களும்,
பாதி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், எங்களுக்கு இந்த இடம் தேவைப்படுது, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சில மக்களும் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பெரிய கஷ்டம் என்னென்னா, 250 குடியிருப்புகள் 250 வீடை காலி பண்ண கவர்மெண்ட்டு வெறும் 68 வீடுகள் மட்டும்தான் வந்து மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கு இதுவரை. இன்னும் பேலன்ஸ் வீடுகள் இன்னும் கட்டி கொடுக்கவும் இல்லை. அடுத்து நான் இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருந்த தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு இவ்வளோ நேரம் பேசினல, அந்த தொழில் வளர்ச்சி நமக்கு தேவைதானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஸ்டெர்லைட்டு, ஹைட்ரோ கார்பனு, மீத்தேனு அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. இதில் வந்து வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம தென் மாவட்டங்கள், அதாவது அந்தந்த ஊர்களை ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுன்னா விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா மக்கள் தண்ணியே கிடைக்காது. ஃபஸ்ட்டு அந்த வெளிநாட்டு கம்பெனி உள்ளே வந்துட்டாலே அவன் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எங்கே இருக்குது, நல்ல ஒரு இடம் எங்கே இருக்குது, அந்த இடத்த பார்த்து கையகப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? விவசாயிகளோட நிலைமை தெருவில் தான் நிற்கணும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். காற்றாலை இருக்குல்ல, காற்று மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலை, விண்டு மில். அந்த விண்டு மில்லு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ப்ரைவேட் கம்பெனி அந்த விண்டு மில்லு வைக்கிறதுக்கு அந்தந்த நிலங்களை கையகப்படுத்தி இல்லை அந்தந்த நிலங்களை குத்தகைக்கு எடுத்து ஒரு விண்டு மில் வச்சிடுறாங்க. வச்சோன்னே அதை சுற்றி விவசாயமே அவங்களால பண்ண முடியல. ஸோ அந்த இடமே பாலாக போயிடுது. விவசாயம் பரம்பரையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயி விவசாயம் பண்ண முடியாமல் அந்த இடத்துல சும்மா நிற்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு இருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி கொளத்தூர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூருக்கு இங்கிட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை நெருங்க இப்போ உள்ள ராம்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ராம்நாட்டில் தூத்துக்குடி அளவுக்குள்ள இன்னும் ராம்நாட்டில் வந்து விண்டு மில் வரலை. கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா விவசாயத்துக்கு கேள்விக்குறி தான். அந்த விண்டுமில்ல இருந்து ராமநாதபுரம் தப்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தாலும் அங்கிட்டும் விடலை. ஏன்னா அங்கிட்டு சோலார் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமுதி பக்கத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கரில் சோலார் பிளான்ட் போட்டு ராமநாதபுரத்துக்கு பெய்ய வேண்டிய மழையின் அளவை வந்து குறைக்கிறதே அந்த சோலார் பிளான்ட். அதுதான் மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. எப்படின்னா அது ஒரு சோலார் பிளான்ட், அது தனியாக அங்கே ஒரு ப்ரைவேட் கம்பெனி போட்டிருக்கு, அங்கே கரண்ட் எடுக்குது, அதில் நமக்கு என்ன இருக்குது, அது வாட்டில் அவங்க வாட்டில் ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் என்ன இடம், தரிசா கிடந்த இடமா? எல்லாம் விவசாய இடம். 5000 ஏக்கரில் விவசாயம் பண்ணால் எவ்வளோ விளைச்சல் எடுக்கலாம் தெரியுமா? 5000 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்திக்கிட்டு அதில் சோலார் பிளான்ட் போட்டோன்னே ஒன்றுமே ஆகாது, இதுலனா மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த சோலார் பிளான்ட் மேலே அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு படும்போது திரும்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஹீட் ஆகுது. ஸோ ராம்நாடு வெப்ப பூமி ஆகுது. அந்த மாதிரி வெப்ப பூமி ஆச்சுன்னா அப்புறம் இங்கேருந்து விவசாயம் பண்ண முடியும்? ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வறட்சி மாவட்டம் இல்லை, வறட்சி மாவட்டமாக ஆக்கப்படுது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம், ஒரு மீத்தேன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு குழியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் இந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையுமே. அடுத்து திரும்பவும் இந்த மாதிரி காற்றாலை, சோலார் பிளான்ட்டு இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கம்பெனி எல்லா இடத்தையும் வாங்கிருச்சுன்னா பின்னாடி விவசாயம் பண்ணுறதுக்கு மக்கள் எங்கே அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். ப்ரைவேட் கம்பெனியில் தான் கையை கட்டி நிற்கணும். கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கொடுங்களேன், நான் உங்களுக்கு விவசாயம் பண்ணி அதில் வர வருமானத்தில் உங்களுக்கு நான் 90% கொடுத்துறேன், 10% நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் நிற்கணும். வேறு வழியே இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல இந்த 5000 ஏக்கரில் இது பிளான்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு, சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்கன்னு. அந்த 5000 ஏக்கரில் போட்டிருக்க சோலார் பிளான்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போகுதா இல்லை வேறு எங்கேயாச்சும் போகுதா? அங்கேருந்து எடுக்கிற கரண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகல, ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்கிறதுக்கு எதுக்கு மக்களுடைய நிலத்தை வந்து அபகரித்து அந்த மாதிரி பண்ணணும்? நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, மக்களோட நிலத்தை அபகரிக்கலை, மக்களோட நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலத்தை அதோடைய தன்மையை மாற்றி விளைய வைக்காம ஆக்குனா மக்கள் என்ன செய்வான்? இந்த இடத்துல விளைச்சல் வரல, ஸோ ஒரு நல்ல விலை வந்துச்சுன்னா வித்துடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. ப்ரைவேட் கம்பெனி மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி ப்ரைவேட் கம்பெனி வாங்கிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன அதுக்கடுத்து அதுலேருந்து என்னென்ன சாதிச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்படியே போச்சுன்னா ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல்
அழிவின் விளிம்பில் இருக்கிற மாவட்டம் அப்படின்னு வந்து அடுத்த நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பிச்சிடும், பார்த்துக்கோங்க. விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் ஆக்கப்பட்டது ஒரு சைடு நல்லா இருந்தாலும், இன்னொரு சைடு இந்த மாதிரி ஏதாச்சும் தொழில் நிறுவனங்கள் வந்து நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாயத்தையும் எடுத்துகிட்டு போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். மக்களாகி நம்ம தான் விழிச்சுக்கிறணும், வேறு வழியே இல்லை. இனிமையாச்சும் நிலங்களை கொஞ்சம் விற்காம இருங்க. உங்கள் தலைமுறையில் வந்து விவசாயம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, நீ வரப்போகிற தலைமுறைக்கு விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு அப்படின்ற நிலைமைக்கு வரும். அப்போது உங்களுடைய தலைமுறை விவசாயம் பண்ண வரும். அந்த தலைமுறைக்காக கொஞ்சம் நிலங்களையாவது வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி கேட்குறான், ஒரு ஒரு 2 வருஷம் இந்த இடத்துல நான் வந்து விண்டு மில் வச்சுக்கிறேன், திரும்ப உங்கள்கிட்ட தந்துடுறேன், இந்தாங்க 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா, அந்த இடத்துல அப்போ அவன் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள்.